மற்ற மாவட்டங்களில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா? அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும்போது, பரப்புரை மேற்கொள்ளும்போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா, திமுக ஆட்சியில் இருந்ததா? இந்த ஒப்பீடே தவறானது. மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால், இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார்? வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா? அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார்? ஆட்களை ஏவினாரா, கல்லெறிந்தாரா, வன்முறையை தூண்டினாரா, அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்து, துப்பாக்கிச்சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா? இதுதான் அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து. அது ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள். கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி. நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். தற்போது இந்த கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரது மிகவும் ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கு. எடப்பாடியோட கூட்டமாக இருக்கட்டும், இப்போ நடிகை விஜயோட கூட்டம், இதெல்லாம் என்னங்க இது? ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்கள் கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்கள் நிறைய காட்டவா சான்ஸ்? இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம். ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம். பிக்கப் பண்ண பிறகு தான் ஆளோடு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலேருந்து அப்போ பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க. பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோடு போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. இது என்ன? இது ரொம்ப இந்த அரசியல் நாகரிகமான அரசியல் இல்லை. ஆம்புலன்ஸ் வரலைன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய பிஎஸ்ஓ என்ன சொல்கிறாருன்னா, மயக்கம் போட்டு விடுறாங்க, அவர் தயவுசெய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க. இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது. இப்போ அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சுது. எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு. அதை முதல் உணர வேண்டும். திமுக உணர்ந்த பாடில்லை. இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுகிறார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க. முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒரு போராட்டம் 2 போராட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்திலே நடைபெற்றது. அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள். அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம்.
இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல. இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக. நடுநிலையோடு நடந்தது அதிமுக. இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதில்ல, உண்மைதானுங்க? ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து அதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். ஆனா இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் கூடுகின்ற, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இதனால தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசாமையால. எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. உண்மைதானே? இன்றைக்கு தான் முதலமைச்சருக்கு நானோதை வந்து ஒரு 20 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சியில் அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ போதைக்கு அடிமையாகி சீரடைஞ்சி அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும். எந்த திறமையும் கிடையாது. அதுதான் பொம்மை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொம்மை முதலமைச்சர். சரி, இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்போ 4 ஆண்டு நிறைவு பெற்று 53 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? எதுவுமே இல்லையில. இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் இன்றைக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றாங்களா? எங்க பணம் இருக்குது? பணமே ஒதுக்கல. ஆனா மக்களிடத்தில் அடுத்த தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தருமபுரி மாவட்ட மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற வேண்டும். எதுவுமே செய்யல. அதனால இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன? ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும். சுமார் 8000 கோடியில். எங்க பணம் ஒதுக்குன? எதுவுமே ஒதுக்கலைங்க. அத்தனை பொய். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அப்படியே கைவிட்டுருவாங்க. எத்தனை திட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டத்தை அறிவிச்சேன். அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இந்த புதிய திட்டத்தை நீ நிறைவேற்றுவீங்க. இதற்கு எங்கே பணம் இருக்கின்றது?
ஏற்கனவே தமிழக அரசு திவால் ஆகிவிட்டது. 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு 4 வருஷத்துல. இன்னும் எஞ்சிது ஒரு 6 மாசம் இருக்குது. இப்போ 6 மாசத்துல 30,000 கோடி கடன் வாங்கப்பட்டதாக தகவல். எஞ்சி காலத்தில் மேலும் 60,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. ஆக மொத்தம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 லட்சம் கோடி 5,38,000 கோடி கடன். என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே கொண்டாடல.